வெல்கம் டு 84. இன்னைக்கு இந்த செஷனில் MySQL சர்வர் வந்து ஷேர்ட் மோட் லாக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லாக் டைப் ஷேர்டு அப்படிங்கிற லாக்ஸ் எதுக்காக கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்காக கிரியேட் ஆகுதுன்னா ஒன்லி ஃபார் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது செலக்ட் பண்ணும்போது ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணும்போது அங்கே லாக் நம்ம அந்த என்ன டேட்டா செலக்ட் பண்ணணுமோ அந்த டேட்டாவுக்கு லாக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அதுக்கு உண்டான டிரான்சாக்ஷன் லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கலாகவே வந்து டிஃபால்ட்டாக ரீட் கமிட்டட் ஐசோலேஷன் லெவல்ஸ் தான் இருக்கும். ஒரு செஷன் டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அதை ரிப்பீட்டபிள் ரீடாகவோ இல்லை அதை விட ஹையராகவோ அதாவது சீரியலைசபிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணும்போது நமக்கு அங்கே லாக் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஷேர்ட் லாக்ஸ் இதே மாதிரி இன்னொரு டிரான்சாக்ஷன்ஸும் செலக்ட் பண்ணுறதுக்கு இது அக்செப்ட் பண்ணிக்கும். பட் ஆனால் இன்னொரு டிரான்சாக்ஷன் இந்த செலக்ட் பண்ணின டேட்டாவை மாடிஃபை பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணாது. இந்த லாக் இருக்கிற வரைக்கும் இன்னொரு செஷன்ஸ் அந்த டேட்டாவை மாடிஃபை பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ இதுதான் ஷேர்டு லாக்ஸ். ஸோ இந்த SQL சர்வர் லாக்ஸ்லேயே ஒவ்வொரு லாக்கும் மற்ற லாக்ஸோட கம்பேட்டபிலிட்டின்றது இருக்குது. ஸோ இந்த ஷேர்ட் லாக்ஸுங்கிறது எக்ஸ்க்ளூசிவாக ஓப்பன் பண்ணக்கூடிய மற்ற லாக்ஸுக்கு கம்பேட்டபிளாக இருக்காது. ஸோ மற்ற இன்னொரு இன்டென்ட் ஷேர்டுக்கு இது கம்பேட்டபிள். என்னன்னா இந்த லாக் இருக்கும்போது இந்த லாக்குக்கு அது அக்சஸ் கிராண்ட் பண்ணும், அதாவது அக்சஸ் கொடுக்கும், அலோவ் பண்ணும். இந்த எக்ஸ்க்ளூசிவாக வர லாக்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதாவது ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிளை செக் பண்ணிக்கிறோம். அதாவது இதில் இருந்து ஸ்டூடெண்ட் ஐடி 1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஐடியை நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். எப்படி ஃபெச் பண்ண போகிறோம்னா டிஃபால்ட் ஐசோலேஷன் லெவல் ரீட் கமிட்டட். ஸோ இதுக்கு முன்னாடி ஐசோலேஷன் லெவல் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஐசோலேஷன் லெவல் தெரிஞ்சிருந்தால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது தெரியாதவங்க நம்ம அந்த ப்ரீவியஸ் செஷன்லேயே ஐசோலேஷன் லெவல்ஸ்க்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோட யூஆர்எலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் அதோட இந்த ஆக்டிவ் லாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கரண்ட் டேட்டாபேஸ் இருக்கக்கூடிய லாக்ஸ் என்னென்ன லாக்ஸ்லாம் கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பற்றி ஒவ்வொரு டைப்பையும் பற்றி பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டும் நமக்கு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்கிரிப்டும் அந்த ஐசோலேஷன் லெவல்ஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிளுக்கு உண்டான வீடியோ யூஆர்எலும் இருக்குது. ஸோ அது ரெண்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் லாக்ஸுங்கிறது ஆக்டிவாக இருக்கக்கூடிய லாக்ஸ் இந்த டேபிளில் இந்த டேட்டாபேஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து இந்த ரீட் கமிட்டட் ஐசோலேஷன் லெவலில் இந்த ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட் ஐடி 1 ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேட்டாஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எந்த லாக்கும் இல்லை. ஸோ இதை நான் ரோல் பேக் பண்ணிவிட்டு ரிப்பீட்டபிள் ரீட்டில் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை அப்ளை பண்ண போகிறேன். ரிப்பீட்டபிள் ரீட் ஐசோலேஷன் லெவலில் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே நமக்கு லாக் கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐசோலேஷன் லெவலுங்கிறது இன்னொரு சேஞ்சஸ் இதில் அக்செப்ட் பண்ண விடாது. இந்த ரிப்பீட்டபிள் ரீடும் இதுக்கு விட அதிகமான ஐசோலேஷன் லெவல்ஸும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 லாக் கிரியேட் ஆகிருக்கு. இது ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த ரோ ஐடி, அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுக்கு உண்டான லாக், அதாவது ஷேர்டு லாக் டைப். ஷேர்டுங்கிறது எஸ். ஸோ அதுக்குண்டான லாக் டைப் இந்த ரோ ஐடிக்கு கிரியேட் ஆகிருக்கு. இந்த செஷன் ஐடி என்ன டேட்டாபேஸில் என்ன ஆப்ஜெக்டில், அதாவது ஸ்டூடெண்ட் டேபிளில் இந்த லாக் ஐடி ரிசோர்ஸ் வந்து ரோ ஐடிக்கும் லாக் டைப் எஸ் இந்த லாகின் நேமு இந்த சிஸ்டம் நேம்னால கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆக்டிவ் லாக்ஸில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் இன்னொரு லாக்கும் கிரியேட் ஆகிருக்கு. பேஜுங்கிறது லாக் ஹைராரிக்கி, அதாவது இந்த ரோ ஐடி இருக்கக்கூடிய டேட்டா பேஜ்லையும் ஒரு லாக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இன்டென்ட் ஷேர். ஸோ அதனால் இந்த பேஜும் லாக்கில் இருக்கும். இந்த ஐடி இருக்கக்கூடிய இந்த பேஜ் அதுவும் லாக்கில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஷேர்டு லாக். ஸோ இந்த ஷேர்டு லாக் வந்து இன்னொரு செஷனில் இருக்கக்கூடிய ஷேர்டு லாக்கு கம்பேட்டபிலிட்டி.
ஸோ இப்போ இன்னொரு செஷன்லையும் அதே டீட்டெயிலை ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே டேட்டாஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். எந்த வெயிட்டும் அக்சஸ் வந்து கொடுத்துரும், அலோவ் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லாக் இருக்கும், அதே ரோ ஐடி. ஏன்னா இந்த செஷனில் ஒன்று, அந்த செஷனில் ஒன்று. ஸோ ரெண்டுக்குமே செஷன் ஐடி வேறு, மற்றெல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அக்சஸ், அதாவது ஷேர்டு லாக்கில் எத்தனை செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எத்தனை செஷனில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு ரைட்ஸ் இருக்கும். இது எப்போ இன்கம்பேட்டபிலிட்டியாக மாறும் கேட்டிங்கன்னா, ஏதாவது இந்த செலக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு செஷனில் நான் இந்த ஸ்டூடெண்ட் டேபிளை அப்டேட் பண்ண போகிறேன். பிகின் டிரான்சாக்ஷனில் இந்த ஸ்டூடெண்ட் டேபிளை அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வெயிட்டிங்லேயே இருக்கும், ஏன்னா இந்த லாக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கும் ஒரு லாக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லாக் டைப் யூ அண்ட் அந்த செஷனுக்கே பார்த்தீங்கன்னா 3 லாக் கிரியேட் ஆகிடும். ஸோ அப்டேட் லாக் ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக ஸோ இந்த மாதிரி அந்த செஷனுக்கே 3 லாக் கிரியேட் ஆகிடும். ஒன்று அப்டேட் லாக், அடுத்த 2 வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும், இன்னொன்று வந்து இன்டென்ட் எக்ஸ்க்ளூசிவ் அந்த பேஜுக்கு. ஸோ இந்த மாதிரி 3 லாக் இருக்குது. ஸோ இது 3மே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்னா இந்த லாக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகணும், அது வரைக்கும் இது பெண்டிங்லேயே இருக்கும். ஸோ இப்போ இது முன்னாடி ரோல் பேக் பண்ணியாட்டோம். ஸோ இப்போ இதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டும் இந்த செஷனுக்கு உண்டான ரோல் பேக் டிரான்சாக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதுவும் ரோல் பேக் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய இது மட்டும் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ ஒன்று இதை கமிட் பண்ணலாம், இல்லை ரோல் பேக் பண்ணலாம். ரோல் பேக் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ லாக் பார்த்தீங்கன்னா எந்த லாக்ஸும் இருக்காது. ஸோ இதுதான் லாக்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு ரெக்கார்டை லாக் பண்ணிக்கலாம், ஒரு டேபிளை லாக் பண்ணிக்கலாம். அதாவது செலக்ட் பண்ணும்போதே ஷேர்டு லாக்ஸில் செலெக்ஷனுக்கு மட்டும் எல்லாருக்கும் வரட்டும், பட் ஆனால் யாரும் அதை அப்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஷேர்டு லாக்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஐசோலேஷன் லெவல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடணும். ஸோ ஸ்கிரிப்ட், இந்த ஆக்டிவ் லாக்ஸ்க்குண்டான ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு இதே மாதிரி ஒரு இன்லைன் டேபிள் லீட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஷேர்டு லாக்ஸ். only for select statement and வேற எந்த டிரான்சாக்ஷன் சேஞ்சஸ் அலோவ் பண்ண முடியாது. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.